அவன் பேரெல்லாம் என் வாயில கூட சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ நாங்கள் சொல்லுவோம் கரூரில் நடந்தது வந்து தளபதியால் நடந்தது ஒன்றையுமே கிடையாது. அதெல்லாம் முதல் ஆட்சி ஆண்டாங்க பற்றி அவங்க பண்ண ஒவ்வொரு சின்ன சின்ன சூச்ச வேலை தான் இதெல்லாம் நடந்தது. ஆனால் அதில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் மூலியமாக தான் நடந்தது. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மரணம் எப்படி ஏற்பட்டதுன்றதை விட எதனால் ஏற்பட்டதுன்றதான் நம்ம எல்லாரும் பார்க்கணும். இது வந்து ஒரு அரசாங்கம், ஒரு காவல்துறையோட தவறு, மிஸ்டேக்கால் நடந்த ஒரு விஷயம். அதனால் எல்லா கவர்மெண்ட்டும் இது கொடுக்கறதுல வந்து தப்பு கிடையாது. அவங்க வந்து அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் அவர் வந்து அந்த அடிப்படையில் அவர் கொடுக்கல. அவர் வந்து மனிதாபிமான அடிப்படையில் தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பணியை கொடுக்கணும். அது மூலயமா அந்த குடும்பத்தை வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான் அவர் அந்த பணியை கொடுக்குறாரு. அது வந்து அவங்க தப்பாக பேசுகிறாங்க. நம்ம திமுக அதிமுக கிடையாது. அவங்க கூட்டத்தில் வந்து கலந்து மக்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க இது வரைக்கும் இதெல்லாம் செஞ்சது கிடையாது. ஏன் அவங்க கட்சிக்காரங்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு அவங்க எதனா பிரச்சனை ஏற்பட்டால், கட்சி சார்ந்து பிரச்சனை ஏற்பட்டால் அவங்க எல்லாம் கைவிட்டு தூக்குனதெல்லாம் கிடையாது. எங்க நிர்வாக பிரச்சனை அவங்க காப்பாற்றப்படும். நம்ம அப்படி கிடையாது. நம்மளை காப்பாற்றவங்களும் நம்மளை நம்பி வந்து நம்ம கைவிட்டது கிடையாது. 10 வருஷம் 5 வருஷம் ஆட்சி ஆண்டாங்கல்ல, அவங்களோட அல்பதானம் இதெல்லாம். அதான் நல்லது செய்ய வர ஒருத்தனை எவனையுமே செய்ய விட மாட்டாங்கல்ல. அது வந்து அல்பதானம். அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம தோத்துட்டுமே, 10 வருஷம் ஆண்டோம், 5 வருஷம் ஆண்டோம், இந்த மக்கள்லாம் நம்மளுக்கு அடிமையாக இருந்தாங்களே, இப்போ அந்த அடிமைங்கெல்லாம் நம்மளை விட்டுட்டு வேற பக்கம் திரும்புதே அப்படின்ற வந்து அவங்களுக்கு வந்து வெறிதானே. அதெல்லாம் இது வந்து மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி. அதனால வந்து இவங்க 6 மாசம்ன்றது கேலிதனமா இருக்கு. எனக்கு அல்பதனமா அவர் ஆசைப்படுறாரு, 6 மாசத்துல ஆட்சி கவழும். கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். நேற்று வந்து கரூருக்கு போயிருக்காரு விஜய் அண்ணா. அங்கே வந்து போயிட்டு மக்கள் சந்திப்பு நடத்தியிருக்காரு. அந்த நிகழ்வை எப்படியா பார்க்குறீங்க? பெருமையாக பார்க்குறோங்க. எங்கள் தளபதி வந்து ஒரு நடிகராக இருந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி வேலை வாங்கி கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தார் தளபதி. அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க தான். அவங்களுக்கு செய்கிறது நாங்கள் பெருமையாகவும் நினைக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாகவும் நினைக்கிறோம். பாதிக்கப்பட்ட வீட்டில் வந்து அவர் பண்ணுறது வெரி ஹாப்பி தான் எங்களுக்கு. இப்போ எதிர்கட்சிகள் வந்து அதை ஒரு இடைத்தேர்தலுக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. அதை சொல்றதா எங்களுக்கு வந்து இப்படி சிரிப்பா இருக்குதுங்க. அவங்க பண்ணாததெல்லாம் தளபதி பண்றாரு. இப்போ கரூர்ல நடந்த சம்பவம் வந்து தளபதியால் தான் நடந்தது அப்படின்றது அந்த கட்சிக்காரங்க பண்ணது விஷயத்த ஒவ்வொன்று. இப்போ நாங்கள் சொல்லுவோம் கரூர்ல நடந்தது வந்து தளபதியால நடந்தது ஒன்றையுமே கிடையாது. அதெல்லாம் முதல் ஆட்சி ஆண்டாங்க பற்றி அவங்க பண்ண ஒவ்வொரு சின்ன சின்ன சூச்ச வேலை தான் இதெல்லாம் நடந்தது. ஆனால் அதில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் மூலியமாக தான் நடந்தது. அவர் அங்கே வந்தார் அப்படின்றதுனால தான் இது மாதிரி ஒரு மக்கள் இது மாதிரி ஆயிட்டாங்க, இந்த உயிர் இழப்பாயிடுச்சு அப்படின்றதுனால தளபதி இன்னும் அவர்ன்றதுனால தான் அதை அவர் தீர்த்து வைக்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்டோட குறைகளை அவர் தீர்க்கறதுக்காக போறாரு. அது அந்த ஆட்சி ஆண்டவங்க வந்து இல்லை இது வந்து ஒரு நடிகை அந்த மாதிரி பண்றது வந்து சரியில்லை, இந்த நாட்டை காப்பாற்றணும். தாவேகா கட்சி கூட்டத்தில் தான் நடந்தது. இது வந்து மக்களுக்கான ஏதோ போராட்டத்தில் நடக்கல, அதனால அவங்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தர அதெல்லாம் அவங்களோட அதுக்கு முன்னால ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஆட்சி ஆண்டாங்கல்ல, அவங்களோட அல்பதானம் இதெல்லாம். அதான் நல்லது செய்ய வர ஒருத்தனை எவனையுமே செய்ய விட மாட்டாங்கல்ல. அது வந்து அல்பதானம். அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம தோத்துட்டுமே, 10 வருஷம் ஆண்டோம், 5 வருஷம் ஆண்டோம், இந்த மக்கள்லாம் நம்மளுக்கு அடிமையா இருந்தாங்களே, இப்போ அந்த அடிமைங்கெல்லாம் நம்மளை விட்டுட்டு வேற பக்கம் திரும்புதே அப்படின்ற வந்து அவங்களுக்கு வந்து வெறிதானம். அதெல்லாம் அந்த வெறிதனத்தால் தான் எப்படி சொல்லணும், ஒரு நடிகை அவன் வந்து நடிகைத்தனமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இதை அந்த வார்த்தையை வந்து குச்சப்படுத்தி அவர் வந்து இன்னும் தட்டுருக்காங்க. அவரால் தட்ட முடியாது. அவர் இன்னமும் மேலே வருவாருன்றது எங்கள் மக்கள் கையில் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் இன்னும் மேலே தளபதியை வர வைப்போம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரொம்ப சீரும் சிறப்புமா மக்கள் ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு ஆட்சியாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அரசியல்வாதிகள் போல இல்லாமல் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம். நீங்கள் இப்போ தலைவர் கரூருக்கு போகும்போது கூட பேசியிருந்தாரு. அதை பற்றி எந்த அரசாங்க அலுவலகத்திலையும் வந்து எங்களை கூப்பிட்டு மரியாதையோட நடத்தினது கிடையாது, உட்கார வச்சது கிடையாது. தளபதியே சொல்றாரு. அதை இப்போ போன வேலை நடக்குது அரசாங்க அலுவலகத்துல, எங்களை உட்கார வச்சு பேசுறாங்க, உட்காருங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முன்னாடி நடந்தது இல்லைங்க. எல்லாத்துலயும் மக்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்படுது. ஒரு சில பிரச்சனை இருக்கதான் செய்யும். இப்பதான் நம்ம வந்து கொஞ்சமா மாறணும், அதை மாத்தணும். நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு வந்து நம்ம கைவிட முடியாது இல்லையா. நம்மளை பார்க்க தான் வந்தாங்க அந்த கூட்டத்துக்கு. நம்ம தலைவர் வந்து ஒரு கூட்டத்துல தான் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்துருச்சு. நம்ம திமுக அதிமுக கிடையாது. அவங்க கூட்டத்தில் வந்து கலந்து மக்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க இது வரைக்கும் இதெல்லாம் செஞ்சது கிடையாது. ஏன் அவங்க கட்சிக்காரங்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு அவங்க எதனா பிரச்சனை ஏற்பட்டா, கட்சி சார்ந்து பிரச்சனை ஏற்பட்டால் அவங்க எல்லாம் கைவிட்டு தூக்குனதெல்லாம் கிடையாது. எங்க நிர்வாக பிரச்சனை அவங்க காப்பாற்றப்படும். நம்ம அப்படி கிடையாது. நம்மளை காப்பாற்றவங்களும் நம்மளை நம்பி வந்தாலும் நம்ம கைவிட்டது கிடையாது. அதுக்காக வந்து இந்த அரசாங்கம் கூட அது கொஞ்சம் படிச்சுட்டு வரவங்களுக்கு வேலை கிடைக்காம போகும், இவங்களை ஈஸியாக கிடைச்சதுன்னு பேசுறாங்க. அது கரெக்ட் தான். ஆனா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, நம்ம நம்பி வந்தாலும் கைவிட முடியாது இல்லையா. அவங்க வாழ்க்கை முழுக்க வந்து நிறைய விஷயங்களை செய்து கொடுத்துருக்காரு. நல்லது கெட்டதுல இருந்து எல்லாத்துலயும் வந்து தாவேகா பங்கேற்கும். இது இல்லாம மாசம் 5000
அவங்களுக்கான நிவாரண தொகையை வந்து அவங்க கொடுக்கறது இல்லையா, மாதாந்திரமா கொடுக்கறது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். எந்த கட்சியும் அதெல்லாம் செய்யாது, எந்த தலைவரும் அதை செய்ய மாட்டாங்க. அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் வந்து பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் அதை எப்படி பாக்குறீங்க? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அது வந்து நடக்கிறது தான், அது எல்லாத்துலயும் நம்ம அதை நியாயப்படுத்த முடியாது. ஆனா நடக்கிறத தடுக்க முடியும். கடுமையான சட்டங்கள் மூலியமா, கொண்டு வரக்கூடிய தண்டனை மூலியமா நம்ம அதை கொண்டு வர முடியும். அடுத்தடுத்து நடக்கும். உடனே எதிர்பார்க்க முடியாதுங்களா, உடனே எப்படி தீர்வு கிடைக்கும்? நம்ம இப்பதான் வந்திருக்கோம். இதுக்கு மேல வந்து இப்போ குப்பையே பாத்தீங்கன்னா 75 வருஷம் குப்பை ஒரே நாள் எப்படி கிளீன் பண்ண முடியும்? 75 வருஷம் குப்பையை சேர்த்து வச்சிருக்காங்க, எப்படி ஒரே நாள் கிளீன் பண்ண, எப்படி கிளீன் பண்ண முடியும்? மக்களை சந்திக்கிறதுக்காக போடப்பட்ட கூட்டம் அது. அதுல வந்து எதிர்கட்சிகள் அவங்களுக்கு வேலையே தான், ஏதாவது ஒரு கருத்து பேசணும், ஏதாவது ஒரு விமர்சிக்கின்ற பேர்ல ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கணும் அவசியம் கிடையாது. அவர் மக்களை சந்திக்கணும்னு நினைச்சாரு. அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்வு நடந்த போய் நான் போய் மக்களை சந்திக்கிறேன்னு தான் சொன்னார் தலைவர். ஆனா அங்கிருந்து காவல்துறை தான் வந்து அவர் அங்கிருந்து அனுப்புனாங்க. இதை பத்தி நான் ஏற்கனவே திரையரங்கில் கூட பேசி அந்த பெரிய சண்டையாச்சு இல்லையா, அப்ப யாரும் ஒத்துக்கல. அது விஜய் வந்து இருக்கிறேன்னே சொல்லல, விஜய் தான் வந்து ஓடி போனார் அங்க இருந்து சொன்னாங்க. விஜய் எல்லாம் ஓடி போல, தளபதி வந்து அங்கிருந்து அனுப்புனதே வந்து காவல்துறை தான். நீங்க இங்க இருந்தா நீங்க மக்களை சந்திக்க போனீங்கன்னா அங்க மிகப்பெரிய இன்னொரு ஏற்கனவே துக்கம் நடந்திருக்கு, இன்னும் பெரிய பிரச்சனை நடக்கும், நீங்க வேணாம், அது சட்ட ஒழுங்கு நல்லா இருக்காது, நீங்க கிளம்பிருங்கன்னு சொல்லி அமைச்சது காவல்துறை தான். விஜய் அவர்கள் வந்து நேற்று கரூருக்கு போயிருந்தாரு. அது வந்து ஒரு வெறும் அரசியல் லாபத்துக்காக தான் போனாருன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் விமர்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்னக்கா சொல்ல விரும்புறீங்க? எதிர்கட்சினாவே எதிராக பேசுறதுதான். அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போயிட்டு அன்னைக்கு போய் பார்க்கலான்னு நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க. அதுக்கான சூழ்நிலை வந்து அவருக்கு அப்ப அமையல. இப்ப அமைஞ்சிருக்குது. அவங்கள போய் நேர்ல பார்த்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து அரசு பணியை வந்து கொடுக்கலான்ற அந்த ஐடியால தான் அவர் போனது. அதை வந்து இப்ப அரசியலா மாத்துறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு குடும்ப தலைவரை வந்து இழந்திருப்பாங்க அந்த குடும்பம். சோ அவங்களுடைய இழப்பை வந்து ஈடுகட்ட விதமா வந்து இப்ப அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அந்த 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 வருமானத்து மூலயமா அந்த குடும்பம் வந்து பயனடையுன்றது ஒரு. மற்ற கட்சி ஆளுக்கெல்லாம் வந்து இந்த வேலை கொடுத்த அரசு வேலை கொடுத்தாங்கல்ல, இது வந்து ஒரு கட்சி நிகழ்வுல நடந்த விஷயத்துக்கு எப்படி நீங்க வந்து அரசு வேலை கொடுப்பீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? அவங்க வந்து அப்படிதாங்க பேசுவாங்க. ஆனா அவர் வந்து அந்த அடிப்படையில அவருக்கு கொடுக்கல. அவர் வந்து மனிதாபிமான அடிப்படையில தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பணியை கொடுக்கணும், அது மூலயமா அந்த குடும்பத்தை வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான் அவர் அந்த பணியை கொடுக்குறாரு. அது வந்து அவங்க தப்பா பேசுறாங்க, அது சரி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க இடத்துல இருந்து அவர் யோசிச்சு கொடுக்குறாரு. பாதிக்கப்பட்டவங்க இடத்துல இருந்து அவர் யோசிச்சு கொடுக்குறாரு. விஜய் அண்ணா வந்து நேற்று கரூருக்கு போயிருந்தாரு. அது வந்து ஒரு இடைத்தேர்தல்ன்றதுனால தான் அவர் அங்க போயிட்டு மக்களை சந்திச்சாரு. இடைத்தேர்தல் வரலாம் அவர் சந்திக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு மற்ற கட்சியில இருக்கவங்க விமர்சிக்கிறாங்க. அது எப்படி நான் பாக்குறேன்? ஆனா இப்ப விஜய் தளபதி வந்து இதுக்கு முன்னாடி அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்கன்னா, போய் மக்களை வந்து சந்திக்கல, அவர் வந்து நார்மலா வந்து இந்த மற்ற ஏமாற்று அரசியல் வந்து தளபதிக்கு பண்ண தெரியாது, அவர் அந்த விஷயத்துல ஆல்ரெடி நொந்து போயிருக்காருன்னா, அதை வெயிட் பண்ணி ஒருத்தர் ஜெயிச்சு வந்து அவங்களுக்கு வேண்டிய மறுவாழ்வுக்கான அரசாங்க வேலை கொடுக்குறாரு பாத்தீங்களா, அதுதான் நாங்க தளபதியோட வெற்றி. ஏன்னா இது கட்சி மீட்டிங்கு, கட்சி மீட்டிங்க்கு இறந்தவங்களுக்குலாம் வந்து எதுக்கு அரசு வேலை தரணும், அதாவது இந்த மக்கள் போராட்டத்துக்கு போய் அவங்க சொல்லிட்டு அது எப்படி? சரிண்ணா, இதுக்கு முன்னுதாரணமா நான் சில விஷயம்லாம் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்ததுன்னா அதுக்கும் அரசாங்க வேலை கொடுத்தாங்க அந்த 13 குடும்பத்துக்கும். நீட்டில் அனிதான்ற மாணவி வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள வந்து அரசாங்கத்துக்காக இறந்தாங்களா? கிடையாது. ஆனா தற்கொலை செஞ்சு இறந்தாங்க. அவங்களோட அண்ணனுக்கு வந்து அரசாங்க வேலை இதே திமுக அரசாங்கம் வந்து கொடுத்தது. ஓகேங்களா? இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா, மரணம் எப்படி ஏற்பட்டதுன்றதை விட எதனால ஏற்பட்டதுன்றதான் நம்ம எல்லாரும் பார்க்கணும். இது வந்து ஒரு அரசாங்கம், ஒரு காவல்துறையோட தவறு, மிஸ்டேக்கால நடந்த ஒரு விஷயம். அதனால எல்லா கவர்மெண்ட்டும் இது கொடுக்கறதுல வந்து தப்பு கிடையாது. இந்த பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலையில இருந்து அவர் உண்மையா உணர்ந்து அதை இது பண்ணி அவர் மனசு வச்சு வந்து செய்யறாருன்னா, இது பாதிக்கப்பட்டவங்கள பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்க்கணும். இப்போ வந்து கட்சி விஷயமா அவர் எதையும் பண்ணல. தாவைக்கா கட்சியோ இல்லை எடப்பாடி கட்சியோ இல்லை முக ஸ்டாலின் கட்சியோ இதுக்காகலாம் அவர் கட்சி விஷயமெல்லாம் அதில் ஒன்றுமே கிடையாது. அவர் மனசாட்சி பிரகாரமாக தான் நடந்து மக்கள் நம்ம இடத்துல நம்ம மேலே சொல்லிட்டாங்களே இந்த ஒரே காரக்காக தான் அவர் மனிதாபானத்தை தான் அவர் செய்கிறாரே தவிர இந்த கட்சி விஷயமெல்லாம் ஒன்றுமே கிடையாதுண்ணா. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் செய்கிறார். பாதிக்கப்பட்ட மக்கள் வச்சு அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து நல்லா புரியும். ஏன்னா அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க தனிப்பட்ட ஆளா வச்சு இப்போ எப்படி சொல்றது, டிஎம்கே கட்சி ஆளுங்களை வச்சு பார்த்தா அது வந்து தவறாக தான் தெரியும். அது வந்து மக்களோட இடத்துல இருந்து தான் அவர் பாக்குறாரு. 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கெல்லாம் தயாராகுங்க அப்படின்னு சொல்லி திமுக தொண்டர்களுக்கு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? 6 மாசத்துல 6 ஆண்டுகள் போனாலும் சரி,
இதுமேல இந்த ஆட்சியை மாற்றவே முடியாது, கவுக்கவும் முடியாது. ஏன்னா நாங்களாம் மக்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம் அவர்கிட்ட. நாங்கள் கண்டிப்பாக அவர் மேலே மேலே வர வைப்போம். இதுக்கு மேலே அவங்க ஏங்க ஆட்சி வந்து கவுந்துரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த வேல்வி இல்லை. அவங்க முடிஞ்சு போச்சு, அவுட். அவங்க இதுமேல அவள் தான், அவங்க தோத்தாச்சு எங்ககிட்ட, மக்கள்கிட்ட அவங்க தோத்துட்டாங்க. மக்களை காப்பாற்றுறோம், நாட்டை காப்பாற்றுறோன்றதெல்லாம் சும்மா பேச்சு. இப்படிலாம் சொல்லி மக்களை திரும்ப கவுக்கலாம், திரும்ப தமிழ்நாட்டை வாங்கிடலான்றதெல்லாம் சும்மா, அதெல்லாம் அவங்களா கற்பனை. அதெல்லாம் இதுமேல வாய்ப்பே கிடையாது, சுத்தமாக வாய்ப்பு கிடையாது. நாங்களா தேர்ந்தெடுத்து அவர் உட்கார வச்சு அவங்க எந்த ஆணையை கைட்ட வேணாம், ஆணையை கைட்டி நாங்களே கொடுத்தாச்சு தளபதி கிட்ட. இதுமேல அவர் பார்த்துப்பாரு. இவங்க வந்து எந்த ஆணையை கைட்ட வேணாம், நாங்கள் பார்த்துப்போம். தளபதி நாங்கள் பார்த்துப்போம், தளபதி வந்து எங்களை பார்த்துப்பாரு. அது நம்பிக்கை இருக்கு. அவர் சொன்ன மாதிரியாவே அதுக்கு முன்னால் நடந்த ஊழலெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒன்றொன்னா வெளியில் வரும். அந்த நம்பிக்கையும் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இதுக்கு மேலே வந்து ஊழல் நடக்குது, ஊழல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து அது சும்மா அவங்களா வந்து ஒரு விமர்சனம். அது வந்து ஊழலெல்லாம் கிடையாது. நாங்கள் பார்த்ததுலேருந்து இப்போ நிறைய இடத்துல வந்து பயபக்தியோடு தான் இருக்கிறாங்க. அதிகாரமாக இருந்தது இந்த வண்டியிலெல்லாம் மிரட்டுறது, இந்த கஞ்சா விஷயம் அதிகம் வந்து இந்த கஞ்சா விஷயம் வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாறி இருக்குது, ரொம்பன்றது கொஞ்சம் மாறி இருக்குது. இதுவும் மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். நிறைய ஒயின் ஷாப் வந்து சாத்தியிருக்கிறார் தளபதி. அது நிறைய பெண்கள் தாலிக்கு கொடுக்குற மரியாதை மாதிரி அது நிறைய சாத்தி வச்சிருக்காரு. நிறைய பேர் வாழ்க்கை நல்லா இருக்குது. அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. 6 மாசத்துல வந்து ஆட்சி கபலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? அப்படி பேசி அவங்களே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே தான் உண்டு, மனசு தேர்த்துக்கிட்டே தான் உண்டு. ஏன்னா வந்து இன்னைக்கு இல்ல, தளபதி முன்னாடி தேர்தலில் போய் சொல்லியிருந்தாரு, 2வது தொடர்ந்து திமுக ஜெயிப்பு இருந்து வரலாறுலேயே கிடையாது, அது வாய்ப்பே கிடையாதுன்னு. அதே தான் நடந்துச்சு, நடத்தியும் காமிச்சார் தளபதி. ஏன்னா கடைசி மீட்டிங்ல நிகழ்ச்சிகளை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கும் போது அவர் பேசுனது என்னன்னா, தொடர்ந்து நம்ம தான் அடுத்த முறையும் நம்ம தான் தேர்தல் நடந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது நம்மளோட பேர் தான் வந்து அடிப்போன்னு பேசியிருக்கிறாரு. அதுல 234 தொகுதி எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்கன்னு கேட்டதுக்கு 234 ஜெயிப்பாங்கிறாரு. இவரை விட ஒரு கோமாளி யாருமே இருக்க முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, 234 தொகுதி எல்லாம் ஜெயிக்க முடியுமா? இவர் இருக்காரு. இவங்களுக்கு அப்புறம் கட்சி தொடங்கின பாமக, தேமுதிக பல கட்சிகள் இருக்கு. இதனால லெட்டர்பட்ட கட்சிலாம் இருக்கு. எத்தனை பேருக்கு அங்கங்க ஒரு ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒருத்தர் அப்படி 234 தொகுதி, அந்த அளவுக்கு ஒரு அறிவு கிடையாது. அவருக்கு தலைவருக்கே அறிவு இல்லைன்னா ஒரு தொண்டருக்கோ கட்சி நிர்வாகிகளோ எங்க இந்த அறிவு இருக்கும்? ஓகே, 75 வருஷத்துல இவங்க கொடுத்த முன்னேற்றம் என்ன தமிழ்நாட்டுக்கு? இல்ல சார், நீங்க பெருமையா அவங்களை பத்தி சொல்லணும். அதிகபட்சம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க கூடிய பிரிட்ஜ் எல்லாம் கட்டுவீங்களா? கணக்கு கட்டுவீங்களா? பிரிட்ஜ் எல்லாம் கட்டியிருக்கேன் நானு, பார்க்கு கட்டியிருக்கேன், பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கேன். அதுல எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கேன்? இவங்க தாத்தா காலத்துல இருந்து தொடங்குது ஊழல். கோதுமை பேரல் ஊழல், பூச்சி மருந்து ஊழல், சர்க்கரை திருடி தினத்துக்கு சர்க்கரை கமிஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏன்னா ஊழல் தான் அவங்களுக்கு, அவங்க குடும்பம் மொத்தமே தெரிஞ்சது ஊழல் மட்டும்தான் கருணாநிதி குடும்பத்துக்கு. இந்த ஊழல் எல்லாம் கொண்டு வருவாங்க, நிச்சயமா கொண்டு வருவார், நிச்சயமா கொண்டு வருவார். ஏன் ஏவா வேலையை ஓடி போயிருக்கிறாரு? நல்ல ஆண்மகனா முன்னாடி நிக்கிறான் இல்லையா, அவன் தான் நல்ல தலைவன். இத்தனை வருஷம் இவ்வளவு பேர் ஆளா இருக்கீங்க. எது செந்தில் பாலாஜி இப்ப கரண்ட் எம்எல்ஏ வருது, எதுக்கு ஓடி போறாரு? எதுக்கு 8 நாள் கழிச்சு ஏபி போடுறாரு? எதுக்கு பயப்படுற? எதுக்கு முன்ஜாமீன் ஆகணும்? தலைவர் வந்து சிபிஐ விசாரணை கூப்பிடுறாங்க, தைரியமா போறாரு. அவர் தலைவர். இவர் சிபிஐ இவர் இடி ரைடு வந்து நெஞ்சு பிடிச்சி கார்ல படுத்து வருதானவரு, டேபிள் கடையே படுத்து வருதானவரு. இவரெல்லாம் தலைவரை பத்தி பேச தகுதி இருக்கா? செந்தில் பாலாஜி இது கடைசி எச்சரிக்கை, அவ்வளவுதான். இதே மாதிரி பேசிட்டு இருந்தா நாளைக்கு எந்த தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது. அவர் இப்போ இந்த கரூர்ல இருந்து இன்னொரு தொகுதி ஓடி போயிருக்காரு, கோயம்புத்தூர் சவுத்துக்கு இன்னும் ஓடி போனார் பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி எந்த தொகுதியும் ஓடி போனா எங்க போனாலும் தோப்பாரு அவர். அவர் விஜயன் பேசுறது வந்து சினிமா பாணியில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கரூர்ல பேசின விஷயத்த பார்த்துட்டு அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு என்னக்கா சொல்ல முடியும்? அவர் சினிமாக்காரு தான். அவர் சினிமா பாணியில பேசுறது அவங்களுக்கு எரிச்சலா இருக்கு. அது குறை சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லாதனால அவர் வந்து சினிமா பாணியிலேயே பேசுறாருன்னு மக்கள் கிட்ட வந்து ஒரு இதுவை வந்து 6 மாசத்துல வந்து ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அவருக்கு என்னக்கா சொல்ல விரும்புறீங்க? 6 மாசம் இல்லைங்க, 60 வருஷம் ஆனாலும் சரி தளபதி ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி. அதனால வந்து இவங்க 6 மாசம்ன்றது கேலிதனமா இருக்கு எனக்கு. அல்பதனமா அவர் ஆசைப்படுறாரு, 6 மாசத்துல ஆட்சி கவிழும். கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. உதயநிதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து இப்ப மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரு விமர்சிச்சு இருக்காரு. அது என்னக்கா சொல்ல விரும்புறீங்க? 5 வருஷமா அவங்க தானே அங்க தமிழ்நாட்டை ஆண்டுன்னு இருந்தாங்க. அப்ப மீட்டெடுக்க வேண்டியது தானே. இப்ப இவர் வந்த பிறகு மீட்டெடுக்கிறன்னா என்ன அர்த்தம்? இவங்க சரியில்லைன்றதுனாலதான் மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்து இப்போ ஒரு ஆட்சி மாற்றத்துல வச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்றது, இவங்க புதுசா சொல்றது எங்களுக்கு சிரிப்பா வருது. தமிழ்நாட்டை இவங்க காப்பாற்ற போறாங்களா? ஆல்ரெடி காப்பாத்துறவர் கையில தான் நாங்க ஒப்படைச்சிருக்கோம். அதனால இவர் ரொம்ப அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறோம்.
இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தேன், தளபதி வந்து எழும்பூர் ஆஸ்பத்திரியில் போயிட்டு மகப்பேறு இதுவில் அந்த தாய்மார்களையும் அந்த குழந்தைங்களையும் பார்த்து பேசி அவங்க கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா விசாரிக்கிறாரு. இது மாதிரி எந்த ஒரு முதலமைச்சரும் போய் விசாரிச்சுதா சரித்திரமே கிடையாது. அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், யாருமே போனது கிடையாது இது வரைக்கும். ஆனால் முதல் முறையாக ஒரு முதல்வர் போய் மக்களை சந்திச்சு அவங்க கிட்ட அவங்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டிருக்காரு. இது பெரிய விஷயம்தான், உண்மையில வரவேற்கத்தக்க விஷயம் கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து செய்ய முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட்ல தான் அந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ ஒண்ணா நடந்துன்னு வந்துன்னு இருக்கு. கண்டிப்பா இந்த 5 வருஷத்துல அவர் சொன்ன எல்லா விஷயமும் அவர் நடத்தி கொடுப்பாரு. அதான் ஒரு 20 நாள் கிட்ட ஆகுது. கன்னிகைப்பேரில் வந்து அமோனியா லீக் ஆகி ஒரு 100 பேர் கிட்ட பாதிக்கப்பட்டு அதுல 18 பேர் இறந்துருக்காங்க. இப்போ அந்த கம்பெனி வந்து இன்னைக்கு சீல் வச்சுட்டாங்க. இது வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? கண்டிப்பா வந்து அது சீல் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா 18 உயிர் வந்து இழந்திருக்கு அந்த கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாம் வட மாநிலத்தில் ஆளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முறைப்படி இது வந்து போன ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து ஒரு வருஷமும் வந்து ஒரு கம்பெனியை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் அது பண்ணாமல் விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு, எவ்வளோ பெரிய இழப்பு. ஆனால் முதல்வர் வந்து அதில் தலையிட்டு துரிதமாக வேலை செஞ்சு 18 உயிர்கள் போனாலும் மிச்சம் இருக்கிற உயிர்களை வந்து காப்பாற்றி அவங்க சொந்த மாநிலத்தங்களுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போ கம்பெனிக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடமா வந்து சீல் வச்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு முழுமையாக சீல் வச்சாச்சு. சினிமா பாணின்றது வந்து எளிய முறையில் போய் மக்களை வந்து ரீச் ஆகணும். அந்த பேச்சு அந்த மாதிரி பேசினா மட்டும்தான் மக்களால் வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த பாணியில் பேசுறதுனால அவங்க சினிமா பேசுகிறாங்க, சினிமா பாணியில் பேசுகிறாங்கன்றது வந்து தப்பான கருத்து. அவர் சொல்கிற விஷயம் மக்களை போய் சேருதா, அதுதான் அங்கே முக்கியமான ஒரு கருத்து. ஊழல் வந்து முன்ன அதிகமாக நடந்துட்டு இருந்தது, ஊழல் நடக்கலைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து அது வந்து கட்டுப்பாட்டில் வந்துன்னு இருக்கு. ஒரு இடமா கட்டுப்பாட்டில் வந்துன்னு இருக்கு. இப்போ சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஒரு 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குற இடத்துல இன்னைக்கு நாங்களா போய் கொடுக்கணும்னு நினைச்சா கூட அவங்க வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. இதுதான் மாற்றம். அவர் இப்ப இல்லைண்ணா, எடப்பாடிக்கும் இதே தான் நான் சொல்லிட்டு இருந்தாரு. எடப்பாடிக்கும் 4 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருந்தாரு, ஆட்சிக்கு வந்துடும்ட்டு. அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நான் ஆல்ரெடி இந்த மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டி தான் எங்க தளபதி வந்திருக்காரு. ஆனா சொல்லணும், உங்க குடும்பத்தோட லண்டனுக்கு போங்க, அங்கதான் மன்னர் ஆட்சி இருக்கு, அங்க போய் நீங்க ஆண்டுக்கோங்க. இனிமே அடுத்த 50 வருஷம் இங்க தளபதி ஆட்சி மட்டும்தான். எப்படின்னா இவங்க மேல இருக்க ஊழல் குற்றச்சாட்டை அவங்க மடமாற்றத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு வேலையில தான் அவங்க இறங்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து தளபதி கூட நின்று ஜெயிச்சவங்க எல்லாமே தளபதியோட விசுவாசி. அவங்க யாருமே வந்து நீங்க 35 இல்ல 350 கோடி கொடுத்தாலும் அவங்க யாரும் விலை போக மாட்டாங்க. விஜய் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து 60 நாள் கிட்ட ஆகும். அவரோட ஆட்சி எப்படி இருக்கு, அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவரோட திட்டங்கள் எப்படி இருக்கு? நான் இப்ப தளபதி ஆட்சி அமைச்சு 60 நாள் ஆயிருக்குன்றீங்க. நீங்க ஒரு வீடு கட்டி முடிக்கினாலே நீங்க 60 நாள்ல கட்டி முடிக்க முடியாது. அவர் இப்போ ஒரு நாட்டையே கட்டி அமைச்சிட்டு இருக்காரு, கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம இன்னும் டைம் கொடுத்து பார்க்கணும்னா கண்டிப்பா ஒரு 6 மாசம் 1 இயர் நம்ம டைம் கொடுத்தாதான் நம்ம தளபதி இன்னும் சிறப்பா செய்வார். கண்டிப்பா காவிக்க வந்து 108 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு, 116 இடத்துல தோத்துருக்கு. 117 இடத்துல நான் பேசிதான் அவரை தோற்கடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். அது எப்படி பாக்குறீங்க? அதை காமெடியா இல்ல நான் கேக்குறேன், 117 இடத்துல நீங்க பேசி தளபதியை தோற்கடிச்சது, ஒரு இடத்துல பேசி உங்க அண்ணனை நீங்க ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. நீங்க 117 இடத்துக்கு போனதுக்கு நேரா அவர் எங்கன்னா நின்றாரு, காரைக்குடியில போய் நீங்க பேசி உங்க அண்ணனை ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே. இதெல்லாம் வந்து இவர் வந்து தேவையில்லாத பேச்சுனா. இவங்க அரசியல எல்லாம் விட்டுட்டு முழுக்க விஜயோட எதிர்ப்புல நின்றுதான் இவங்க இத்தனை % கம்மியாயிட்டாங்க.